ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் அருணி இன்றைக்கி 7வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 64 கிலோ 950 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கஞ்சி 1 டம்ளர் நான் கொடுத்துருக்கேன். சத்து மாவு கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலையே அரைச்சது. வீட்டில் அரைக்கும்பொழுது நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தம் ஒரு 21 இன்க்ரீடியன்ஸ் அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து சிறுதானியம் அப்படின்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சத்து மாவு கஞ்சி அப்படின்ன உடனே அதில் சுகர் சேர்த்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் உப்பு சேர்த்து தான் அவங்களுக்கு கஞ்சி செஞ்சுருக்கேன். அவங்க அதை தான் குடிக்கிறாங்க. இதில் நீங்கள் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இல்லைங்க, குழந்தைங்க எப்படி குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கலந்துக்கோங்க. இல்லை குழந்தைங்க வெயிட் லாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்கிறேங்க சால்ட் போட்டு குடிமா, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பாருங்கள். குடித்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு கொடுக்கலாம். இதுதான் அவங்க மார்னிங் எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் சத்து மாவு கஞ்சி. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய சப்பாத்திக்கு அவரைக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் வந்து அவங்க மதியம் எடுத்துக்க போகிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு மெயின் டிஷ்ஷு அப்படின்னா சைட் டிஷ் மேட்சாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ சப்பாத்தினா குருமா, வடைக்கறி அது மாதிரி இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. டயட் பிளான் ஒன்று நான் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி சப்பாத்திக்கு அவரைக்காய் பொரியல் தான் எடுத்திருக்காங்க. ஈவினிங் பசிச்சால் மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டு 1 டம்ளர் அணி கலந்த தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு அவங்க இன்றைக்கி இந்த டயட்டை அவங்க முடிக்கிறாங்க. எப்பவும் போல் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூப்புக்கரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 20 தூப்புக்கரணம் டெய்லி வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல 10 போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2, 5ன்னு இன்க்ரீஸ் பண்ணி இப்போது டெய்லி ஒரு 20 தூப்புக்கரணமும் சின்ன சின்ன ஒர்க் அவுட். அதாவது அவங்களோட மொத்த ஒர்க் அவுட் டைமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரமே அவங்களுக்கு முடியல, அதுக்கு டயர்டாகிடுதுன்றாங்க. ஓகே, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஒர்க் அவுட் மட்டும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 60 நாளில் 7 நாள் போயிருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 53 நாள் இருக்குது. அதில் அவங்க ஈவனாக வெயிட் குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த டயட் பிளான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் அவங்க வந்து ஒயிட் சுகரும் மைதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு முற்றிலுமாகவே அவங்க தவிர்த்துட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு சாப்பிடாமலாம் இருக்கிறதில்ல, நல்லா வயிறு ஃபுல்லாக பசிக்கும் பொழுது சாப்பிட்றாங்க. ஆனால் மார்னிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரிங்க், நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, சங்குப்பூவாகட்டும், இல்லை செம்பருத்தி, லெமன் கிராஸு, துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை, இது மாதிரி ஏதாவது ஒரு டீ, அப்படி இல்லைன்னா இது மாதிரி சத்து மாவு கஞ்சி, பாதாம் ட்ரிங்க், இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று மார்னிங் கொடுக்கணும். 11 மணி அளவில் பசிச்சால் அப்படின்ற வார்த்தையை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. பசிச்சால் மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக லஞ்சு தான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, ஏன் ரைஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ரைஸு, ஆனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் சின்ன கப்பில் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, இருந்தாலும் ரைஸை விட சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால சப்பாத்திக்கு ஒரு பொரியல் ஐட்டம் மாதிரி எடுத்துருக்காங்க. ஈவினிங் பசிச்சால் மட்டும் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டு டெய்லி படுக்கும்பொழுது நல்லா சூடான தண்ணியில் தேன் கலந்து குடிச்சிட்டு தான் இவங்க இப்போ ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க. ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். மதியம் நீங்கள் வந்து சிக்கன், பன்னீர் அது மாதிரி கூட நீங்கள் கிரேவியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அருணி வந்து நான்வெஜ் அவ்வளோ அவாய்ட் பண்ணுவாங்கன்றதுனால அதை விடுத்துட்டு அவங்களுக்கு நான் பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.